ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ் ஸ்டடி யூடியூப் சேனல் பெண்ணாகம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டிகே மாடலில் வந்து போர்டு வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு. அது பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குமார்பேட்டு இது ஒன்று வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி போர்ட்டே ஒன்று நம்ம சேல்ஸ் பண்ண போர்ட்டே ஒன்று சர்வீஸ்க்காக வந்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சைடு வந்து மைனஸாக ப்ளஸ் வருதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அது சர்வீஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. எம்எஸ்ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, வீடியோ பார்க்குறீங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட இந்த குமார் போர்டு வந்து பவர் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் இது என்ன ஃபால்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இது மாதிரி எதனா போர்டுன்னா சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். போர்டு சர்வீஸ் நிறைய வந்திருக்கு பாருங்கள். இது ஒன்று ஒரு லாட் இருக்குது, இங்கே ஒரு லாட் வந்திருக்கு. கொஞ்சம் ஒர்க் பிஸி, அதனால தான் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடலாம். கொஞ்சம் வீட்டு ஒர்க் தனியாக பர்சனலாக நடக்கிறதுனால அதுவும் போய் பார்க்கணுன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு வருது. மற்றபடி கொண்டு இல்லை. கொஞ்சம் இதுக்கு வந்து லைன் பவர் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சர்வீஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், ஆடியோ வருது. ரெண்டு ஸ்பீக்கரில் ஆடியோ. இதில் ஆக்சுவலி என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு பாருங்கள். பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெடிச்சிடுச்சு பாருங்கள். பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வெடிச்சிருச்சு. அது மல்டிபிள் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுது இல்லையான்னு சொல்லிட்டு. பாருங்க, எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. அதனால் இந்த பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெடிச்சிருச்சு பாருங்கள். பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெடிச்சிருச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா புதுசாக பாருங்கள், புதுசாக போட்டாச்சு. இது வந்து பழசு, இது வந்து புதுசாக போட்டாச்சு. ஒர்க் ஆகுது. அவ்வளோதான், சிம்பிள் ஒர்க்கு தான். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து அவுட்புட் வந்து ஃபீட்பேக் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த அவுட்புட் வந்து ஃபீட்பேக் எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னா அது வந்து வோல்டேஜாக மாறிடும். ஃபீட்பேக் போடலன்னா அது வந்து கட்டப் பண்ணாது. ஃபீட்பேக்குனால் ஒன்ஸ் ஒரு மில்லி வோல்ட் வருதுன்னா அது ஃபீட்பேக் போய் அங்கே ரிட்டர்ன் போனால் மட்டும் தான் அது கட் ஆகும். இல்லைனா கண்டினியூஸாக வந்துருக்கும். அந்த கண்டினியூஸாக வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் போடலன்னா அப்போ அந்த பவர் அப்படியே வந்துட்டு இருக்கும். அப்போ பவர் வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர் போன மாதிரி ஷார்ட் கட்டும். அதுதான் அந்த போட்டினுடைய ஃபால்ட்டு. பாருங்கள், இது மாற்றியாச்சு. இப்போ அவ்வளோதான். இது அவ்வளோதான், சின்ன ஒர்க்கு தான். இது ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், இந்த போர்டு எடுத்துக்கலாம். இந்த போர்டு ஃபினிஷ். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டு சர்வீஸ் பண்ணணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட எல்லா போர்டு இருக்குது. ஒன்ஸ் எஸ்எம்டினா மட்டும் லேட் ஆகும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குமார்பேட் 6 எஸ்எம்டி ஃபால்ட்டு. எஸ்எம்டி வந்து அந்த மாடல் கிடைக்கல, அதில் டிலே ஆகுது. மற்றபடி இந்த சின்ன ஃபால்ட்டெல்லாம் எல்லாமே சின்ன ஃபால்ட்டு 520019 போட்டுக்கு பாருங்கள். இந்த BD 130 140 இந்த ஸ்டிப்பை தவிர மீது எது போனாலையும் கம்பல்சரி இங்கே மாற்றிடுவோம். இந்த ஸ்டிப்பு மட்டும் இப்போ கொஞ்சம் வந்த ஸ்டாக் காலி ஆகிடுச்சு. மறுபடியும் ஸ்டாக் கிடைக்க மாட்டேங்குது. அதனால டிலே ஆகும். மற்றபடிக்கெல்லாம் எதுவும் டிலே ஆகாது. ஓகேங்களா? இப்போ வந்து இது கழட்டிட்டு வேறு லைன் இந்த போர்டு கூட செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு வந்து சர்வீஸ் பண்ணிட்டோம். என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல 3 ட்ராக் மிஸ்ஸிங். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு சர்வீஸ் பண்ணி தான் கொரியர் அனுப்பிச்சிருந்தோம் கஸ்டமருக்கு. அந்த கொரியர் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க மேலே கீழே பாக்ஸ் போடுவாங்க. அதில் இதெல்லாம் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது போல். இந்த ட்ராக் ஒன்று கட் ஆகிடுச்சு. இந்த ட்ராக் கிராக்கு. 3 ட்ராக்கும் வந்து கிராக்கு. இப்போ வந்து கஸ்டமர் ரிட்டர்ன் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ட்ராக் மட்டும் தான் மிஸ்ஸிங். இப்போ வந்து பாருங்கள், ஆடியோ வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கான ஆடியோ போட்டு, இது ஒரு ஆடியோ சேனல் பாருங்கள். இது ஒரு சேனல். இது மற்றபடிக்கு அந்த பிரச்சனை இல்லை. ட்ராக் மட்டும் தான் மிஸ்ஸிங். ஏற்கனவே கொடுத்துருந்த போர்டு தான். ட்ராக் மட்டும் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ணிவிட்டோம். இது கஸ்டமர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது மற்றபடி இது முன்னாடி என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு போயிடுச்சு. இந்த போர்டு புதுசாகவே மாற்றணுன்னே ரெடி ஆகிடுச்சு. கொடுத்துரும்போது இடையில் வந்து இந்த பிரச்சனை ஆகி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இது சர்வீஸ் ஃபினிஷு. இது வந்து கொடுத்துடலாம். ஆக்சுவலாக அவர் கொடுத்த 2 போர்டும் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன மிஸ்டேக்கு, இது ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அவ்வளோதான். அது ஒரு மற்றபடி பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு செலவெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போர்டு வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு 35 போர்டு எடுத்துருந்து. அப்படி ஒரே நண்பர் வந்து 35 போர்டு எடுத்துருந்து அப்படி. அது பார்த்திங்கன்னா
சின்ன சின்ன ஃபால்ட்டு தான். ஒரே ஒரு போர்டுக்கு மட்டும் 4 டிரான்சிஸ்டர் மாற்றும். 5200 4 மாற்ற வேண்டியது வந்தது. ஒன்று டிரைவர் போர்டு ஃபால்ட்டு. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபால்ட்டு தான். அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். சும்மா எடுத்து பைல் போட்டு வச்சுருந்தேன். இது யூஸ் பண்ணக்கூடாது. ஃபால்ட்டுனா அட்டன் பண்ண மாட்டேன், அப்படியே தூக்கி போட்டு விட்டேன். அப்புறமா 35 போர்டு எடுத்து வந்துட்டு ஒரு 30 போர்டு ரெடி பண்ணி எடுத்துக்கினபடி ஒரு 5 போர்டு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனாடி அந்த அமௌண்ட்டுக்கு அந்த பழைய போர்டு நான் அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டேன். வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரி, நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி வெளியில் வந்துட்டு அப்படி அப்புறம் ரெடி பண்ணி வாங்கிட்டு நம்ம 30 போர்டு கொடுத்து 5 போர்டு நான் வச்சுருக்கிறேன். பர்சனலாக வச்சுக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. போர்டு அது மாதிரி நல்லாயிருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபால்ட்டு தூக்கி சாட்டுவாங்க. போர்டு கிட்ட ஒரு 800 900 1000 அது மாதிரி கொடுத்து வாங்குவாங்க. அதனுடைய வேல்யூ 100 ரிப்பேர் தான் இருக்கும். ஆனால் அது செய்யாமல் தூக்கி போட்டுருவாங்க. நிறைய இது மாதிரி நடந்திருக்கு. நிறைய பேருக்கு வீடியோ பார்த்துட்டு அனுப்புகிறாங்க. உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இல்லைன்னா அனுப்புங்க, கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன். சொல்லிடுவேன் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி சின்ன ஃபால்ட்டெல்லாம் பெரும்பாலும் கேட்க மாட்டேன். இது மாதிரி பெரிய பெரிய ஃபால்ட்னா இது மாதிரி இந்த இவ்வளோ அமௌண்ட் ஆகும், என்ன செய்யலாமா வேணும்னு கம்பல்சரி கேட்டுருவோம் பார்ட்டியை. ஓகேன்ற பட்சத்தில் தான் அடுத்து செய்வேன். பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சின்ன ஃபால்ட் இருந்தால் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பெரிய ஃபால்ட்னா இவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு பேசி உங்களால் இது போட்டால் செய்யலாம், இல்லைனா முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அனுப்புறதுனா அனுப்புங்க. கொரியர் சார்ஜ் போட்டு அனுப்புங்க. ஒரு என்ன வரதுக்கு ஒரு 60 ரூபா, போகிறதுக்கு ஒரு 60 120 ரூபா தான் வரும். பெரும்பாலும் ஒரு போர்டு அனுப்பாதீங்க. ஒரு போர்டு அனுப்புனா அது வந்து போகிற செலவு சர்வீஸ்லாம் அது இங்கே போயிடும். 2-3 போர்டு அனுப்புனீங்கன்னா அந்த வர சர்வீஸுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் ஏதோ ஒரு லிங்க் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் மிச்சம் பண்ணிக்கலாம்ன்றதுனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்களே. MSID யூடியூப் சேனல் பண்ணாலும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நண்பன். வணக்கம் நண்பர்களே.